வினய் வா உள்ள போலாம். வாசு, நீ என்ன செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? நம்ம வினய் திரும்பி வந்திருக்காமா, நீ ஓடி போய் ஆரத்தி தட்டை கொண்டு வா. ஆமா, நம்ம பையன் போருக்கு போயிட்டு வந்திருக்கான் ஆரத்தி சுத்துறதுக்கு. தேவையில்லாம கோச்சிட்டு போயிட்டு இப்ப மாலை மரியாதை வேணுமா? வாசு, என்னம்மா பேசுற? நாங்களே கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். பொங்கி வர நேரத்துல நீ பானையை உடைச்சிடாத, சும்மா இரு. நீங்க எதுக்காக அவங்கிட்ட கெஞ்சணும்? அதான் அந்த வீடு வேணா, அப்பா அம்மா வேணா, கட்டின பொண்டாட்டி வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனான்ல, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தான்? அப்படியே போ சொல்லுங்க. பா, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் கிளம்புறேன். ஆட ஏன் கனி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம? டே மாப்ள இருடா, எங்கடா போற? யோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்ன தெரியாது? அப்படி தெரியாம இருக்கட்டும். நீ என்ன வேணா திட்டு, வேணா 4 அடி அடிச்சுக்கோ. ஆனா இங்கே ஏறு, இங்கிருந்து போகாத, அவ்வளவுதான். டேய் வினய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவ கோவத்துல திட்டுறான்னா அது உன் மேல உள்ள கோவத்துல இல்லப்பா, உன் மேல இருக்கிற அன்புனால. கொஞ்சம் புரிஞ்சுக்க. சரி, நீ உள்ள வா. மாப்ள போடா. சொன்ன கேள்றா. பா, எனக்கு அம்மா மேல எந்த கோவமும் இல்லப்பா. எல்லா கோவமும் உங்க மருமக மேலதான். நான் என்ன சொன்னேன்? அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு தானே வெளில போனேன். நீங்க தேடி வந்து என்ன வற்புறுத்தி கூப்பிட்டீங்க, அதனாலதான் நான் இங்கேயே வந்தேன். அதுவும் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தானே இந்த வீட்டுக்குள்ள வருவேன்னு நான் சொன்னேன். என்னது கண்டிஷனா? என்னங்க சொல்றா இவன்? வாசு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசுறேன். வினய், தீபிகா வீட்டுல சொன்னதுதான் நான் இப்பவும் சொல்றேன். நீ உன் கண்டிஷனை மித்ரா கிட்ட சொல்லு. அந்த கண்டிஷனுக்கு மித்ரா நிச்சயம் ஒத்துப்பா. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள வா. வாசுகி, நீ போய் மித்ராவை கூட்டிட்டு வா. அக்கா போய் கூட்டிட்டு வாங்க. போ போமா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. டாக்டர், ஏன் வாசல்ல நின்னுட்டீங்க? மித்ரா, வினய் ஏதோ உன்கிட்ட பேசணும்னா. என்ன வேணாலும் கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். ஆனா அத வாசல்ல நின்னுட்டு தான் கேப்பீங்களா? பரவாயில்லம்மா, இதுவும் நம்ம வீடு தானே. நம்மளை தவிர வேற யாரும் வெளியாளுங்க இல்லையே. இங்கேயே உட்காந்து பேசுவோமே. என்ன அருண், நான் சொன்னது சரிதானே? ஆமாமா, இது நம்ம வீடு தான். எங்க வேணா நின்று பேசலாம். காம்பவுண்ட் கேட் வரைக்கும் இடம் இருக்கு. ஜில்லுன்னு காத்து வர வருது. இங்கே நின்று பேசலாமா? பா, இப்ப எதுக்கு தேவையில்லாம சுத்தி வலிச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் கதை பேசுறதுக்குலாம் இங்க வரல. என் கண்டிஷன் மித்ரா ஓகே சொன்னா நான் உள்ள வரேன், இல்லனா நான் இப்படியே திரும்பி போயிடுறேன். வினய், இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? நீ சொல்ற கண்டிஷனுக்கு அவ என்ன மாட்டேன்னா சொன்னா? நீ ஏன் அவசரப்படுற? மித்ரா நீ என்ன சொன்னாலும் செய்வாடா. என்ன அருண்? ஆமா, முதல்ல நல்ல காஃபி போட்டு கொண்டு வர சொல்லுங்க. அதுல அவன் என்ன சொன்னாலும் செய்வா. டே மாப்ள, என்ன கண்டிஷன்ல இங்கிருந்து கேளு, ஆனா இங்கிருந்து மட்டும் போயிடாத, சரியா? என்ன மாமா, நான் சொல்றது கரெக்டா? இல்லையா பின்ன? வினய் கேட்டா மித்ரா உயிரையே கொடுப்பான். இந்த உலகத்துல மித்ரா மாதிரி ஒரு மனைவி வேற யாருக்கு கிடைச்சிருக்கா சொல்லு? அது உங்க எல்லாருக்கும் தெரியுது, தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கலாச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, நீங்க வேணா அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, என்னையெல்லாம் விட்டுருங்க, நான் கிளம்புறேன். அட இருமாப்ல, சும்மா கிளம்புறேன் இருடா. டேய் வினய், நாங்க உன்னை கலாய்க்கலடா. நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் மித்ரா ஓகே தான் சொல்லுவாங்கிறதுக்கு நாங்க சில பல எக்ஸாம்பிள் சொன்னோம். இதையே நீ தப்பா எடுத்துக்கிற? சரி, உன் கண்டிஷன் என்னன்னு சொல்லு, அப்ப தெரியும் நாங்க சொன்னது சரியா தப்பான்னு.
சொல்லு வினய், உன் கண்டிஷன் தான் என்ன? சொல்லுடா, அப்படி என்னடா கண்டிஷனு? அவ வயித்துல இருக்கிற குழந்தை என்னோட தானான்னு தெரியணும். அதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் என்னோட கண்டிஷன். வா, இதுக்கு ஓகேவா நீங்களே கேளுங்க. என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. நீங்க சொன்னது எனக்கு புரியல. புரியலையா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். புரியுதா? வினய், என்ன சந்தேகப்படுறீங்களா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? சொல்லுங்க, என்ன சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க வினய், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க. மித்ரா, இங்க வா. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. உன்னால டெஸ்ட் எடுக்க முடியுமா இல்ல முடியாதா? டேய் வினய், என்னடா பேசுற நீ? உன் கண்டிஷன் இதுதானே நீ அங்கேயே சொல்லியிருந்தா உன்னை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன். இவ்வளவு கேவலமா இருக்கியே. சீ, உன்னைய மகன் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா. விடுங்க டாக்டர். அப்படிப்பட்ட ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீயில இறங்க சொன்னாரு. எதுக்கு போய் நீங்க கவலைப்படுறீங்க? மித்ரா, நீ உள்ள போ. இனிமே இவன் இந்த வீட்டுக்கு வரணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நீ கிளம்பு வினய். ஓகே, கூல். நான் போறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி இவ வயித்துல இருக்கிற குழந்தை அது என்னோடது இல்லைன்னு சொல்லுங்க. நான் அப்படியே ஹாப்பியா இங்க இருந்து போறேன். நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. கொஞ்சம் யோசிச்சு பேசு. பாவம் அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாடுபடும். நீ சும்மாரியா? ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சா? அப்போ இந்த சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னையும் என் குழந்தையும் கொலை பண்ற அளவுக்கு போனீங்களா? மா, நான் சொன்னேன்ல, இவர் என்ன கொலை பண்ண பாத்திருக்காரு. இப்ப நம்புறீங்களா? சந்தேக புத்தி உள்ளவன் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவான். அதுக்குதோ இவர் தான் சாட்சிமா. உங்களெல்லாம் நல்லவன்னு நினைச்சு இத்தனை நாள் வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கே வெக்கமா இருக்கு. சும்மா நாடகம் போட்டுட்டு கொலை பண்ண வந்தாங்க. யாரு? நான் நாடகம் போடுறேனா? நீங்க குழந்தைய அபார்ட் பண்ணனே என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? எதுக்கு சொன்னீங்க அத சொல்லுங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். குழந்தைய கலைக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன். அந்த குழந்தை யாரோடதுன்னு சந்தேகத்துல சொன்னேன். கேட்டீங்கல்ல? எல்லாரும் கேட்டீங்கல்ல? இவருக்கு தான்
நேத்து எல்லாரும் அவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்க. வயித்துல இருக்கிற பச்சை குழந்தைய சந்தேகப்பட்டு கொல்ல துணிஞ்சவரு இன்னும் என்னெல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லுங்க. டேய் டேய் என்னடா இது? பிரச்சனையை முடிச்சு வைக்கலான்னு பார்த்தா நீ ஏன்டா அதிகமாக்கிட்டே போற? பா நானும் பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட், ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் அவ்வளவுதானே, அதை எடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் அவன் மேல நம்பிக்கை இருக்குல்ல, சொல்லுங்க பாப்போம் எடுக்கிறாளான்னு. சரி, நீங்க சொன்ன மாதிரியே டிஎன்ஏ டெஸ்ட் நான் எடுக்கிறேன். அதுல நீங்க தான் என் குழந்தைக்கு அப்பான்னு வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? என் குழந்தை தான் ஒத்துப்பேன். அவ்வளவுதானே? அவ்வளவுதான், வேற என்ன? அப்போ உங்க சந்தேகம் எல்லாம் போயிடுமா? ஏய் இங்க பாரு, சும்மா இந்த ஸ்மார்ட்டா பேசுற மாதிரி நினைச்சலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு, அதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? அதுக்காக தான் சொல்றேன் டெஸ்ட் எடுக்கணும்னு. ஆமா, டெஸ்ட் எடுக்கிறதுல அப்படி உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன். அதுல என் குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு வந்துச்சுன்னா அந்த இன்ஸ்பெக்டரும் மூர்த்தியும் சொன்னது பொய்ன்னு ஒத்துப்பீங்களா? ஷூர், கண்டிப்பா ஒத்துப்பேன். மறுபடியும் இன்னும் 4 மாசம் கழிச்சு வேற ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அப்பவும் நான் இதே மாதிரி வேற ஒரு டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுமா? இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க சந்தேகப்படுவீங்க. நான் ப்ரூவ் பண்ணணும்னு கிளம்புனா இதுக்கு என்ன தாங்க முடிவு? இல்ல, என்னால இத செய்ய முடியாது. இப்படி ப்ரூவ் பண்ணி தான் உங்க கூட வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. மித்ரா, என்னம்மா இதெல்லாம்? இருங்கப்பா, தெரியும் நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பேசுற? என்ன பேசுற? என்ன பேசுற? என்ன பேசுற? ரோட்ல போறவ கண்டவ உன்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி பத்தி தப்பா உன்கிட்ட சொன்னா அத நீ நம்புவியா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். உன்ன மாதிரி ஒவ்வொரு புருஷனும் அடுத்தவன் சொன்னான்னு பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா இங்க ஒருத்தி கூட மிஞ்ச மாட்டா. கொட்டின பொண்டாட்டிய நம்ப முடியாதவன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சே, மித்ரா வயித்துல இருக்கிற குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசுதான். இது யாரு நம்புறாங்களோ இல்லையோ, நான் நம்புறேன். வினய், உனக்கும் நம்பிக்கை இருந்தா உள்ள வா, இல்லனா இப்படியே போயிடு. மித்ரா, நீ வாமா போலாம். நீ வா. போங்க. டேய் மாப்ள, டேய் டேய் இருடா, டேய் 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 வினய். மாப்ள.
எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு தோணுது. கொஞ்சம் நிதானமா பேசியிருந்தா வினய் திரும்ப போயிருக்க மாட்டான். என்னங்க பேசுறீங்க? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? வினய் கேட்ட மாதிரி மித்ரா டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்லலம்மா. வினய்க்கும் மித்ராக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கு இதுதான் தீர்வுன்னா அத செய்யறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? அவன்தான் அறிவில்லாம பேசுறானா? மித்ரா யாருங்க? என் அண்ணன் பொண்ணா தம்பி பொண்ணா? எதுக்காக நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? ஏங்க என்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ஒரு பொண்ணோட உணர்வை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. உங்களாலன்னு இல்லைங்க, எந்த ஆம்பளையாலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு புருஷன் பொண்டாட்டி மேல எந்த ஆதாரமும் இல்லாம அடுத்தவ சொல்றத வச்சு இப்படி அபாண்டமா ஒரு பழிய போட்டா இந்த ஊர் உலகம் அப்படியே அதை நம்பிருது. உண்மையா பொய்யான்னு கூட தெரியாமலேயே அவங்களா கண்ணு காது வச்சு பேச ஆரம்பிச்சறாங்க. அந்த பொண்ணுக்குன்னு யாரும் சப்போர்ட் பண்றது இல்லைங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. எனக்கு மித்ரா பத்தி நல்லாவே தெரியும். அவளை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். எனக்கு மித்ராவை பத்தி நல்லாவே தெரியும். அவளை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். எனக்கு மட்டும் மித்ரா மேல நம்பிக்கை இல்லையா வாசு? இப்ப இது இல்ல பிரச்சனை. வினய எப்படி நாம திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம்? அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தானே புத்திசாலித்தனம். புத்திசாலித்தனம்லாம் தேவையில்லைங்க. முதல்ல நல்ல மனுஷங்களா இருப்போம். வினய் பண்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதெல்லாம் உண்மையாயிடுமா? அவ என்ன ஜட்ஜா? நம்மள விட வினய் தானங்க மித்ராவை விட்டு கொடுக்காம பேசணும். அவன் எப்படிங்க மித்ராவை சந்தேகப்படலாம்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வினய் இன்னும் பக்குவப்படல வாசுகி. கல்யாணம் ஆன புதுசுல எல்லா புருஷன் பொண்டாட்டியும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. போக போக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்படியே விட்டுட்டா அது எங்க போய் நிக்கும்னே தெரியாதுமா. அட்லீஸ்ட் 2 பேரும் ஒரே ரூம்ல இல்லைன்னாலும் ஒரே வீட்லயாவது இருக்கணும்ல. அதுதான் நல்லது. அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. மித்ராக்கு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிடும். தானா தேடி வருவான். தயவு செஞ்சு அவன் பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. வினய், ஏண்டா? வினய் வினய் வினய், என்ன ஆச்சு உனக்கு? விடு வினய், உட்கார் வினய். என்னால புரியல தீபிகா. வினய், I can understand டா. ப்ளீஸ் ரிலாக்ஸ் வினய். இந்தா தண்ணிய குடி. வேண்டாம். குடிடா. வினய், என்னடா ஏன் இப்படி? என்னால முடியல தீபிகா. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே மென்டல் டார்ச்சர் பண்றா. டெஸ்ட் எடுக்க பாடின்னு கூப்பிட்டா என்னமோ நான் தான் அந்த உலகத்துல பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டா. செக், நான் போயிருக்கவே கூடாது. அவ இருக்கிற வீட்டுக்கு நான் போயிருக்கவே கூடாது. ஓ, மேடம் டெஸ்டுக்கு ஒத்துக்கலையா? வச்ச பொறியில கரெக்டா சிக்கிட்டா.